வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 25 செவ்வாய்க்கிழமை. கேது பகவானுக்கும் உரியது செவ்வாய். கேது பகவான் இப்போது சிம்மத்தில் இருக்கிறார். சந்திரன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து அனுசரித்து நாங்கள் இந்த ராசி பலனை சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். செவ்வாய் புதன் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர். உங்கள் பிறவி குணமான தைரியமும் சுறுசுறுப்பும் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். கூட்டி கழித்து பார்த்தா உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, செவ்வாய். 7, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை, சிவப்பு, புதன். 2 நாட்களுமே வெற்றியை தரும், உயர்வு தரும், நிம்மதி தரும். அஸ்வினியில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் கேதுவுக்கும் தீபம் போடுறது ரொம்ப நல்லது. அஸ்வினிக்கு தலைவர் கேது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் ஆகுது. இதெல்லாம் பண்ணுங்கள், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி. உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம், தாராள மனப்பான்மை, நல்லா செலவு செய்கிற குணம், இது எல்லாமே ஜெயிக்கும். நிம்மதியை தரும், வெற்றி வரும். சந்தோஷமான நாட்களாக 2 நாட்களுமே இருக்கும். பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடுறது நல்லது. ஏன்? மிருகசீரிடத்தினுடைய தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, மனசு புத்தி தெளிவாக இருக்கு, கலகிறீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு வடக்கு, பச்சை, மஞ்சள், செவ்வாய். 2, 1 தெற்கு கிழக்கு, வெள்ளை, சிவப்பு, புதன். நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் ஆகுது. இதெல்லாம் பண்ணுங்கள், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். சந்திர அஷ்டமம், 8ல் சந்திரன். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சிக்கல், வம்பு, வழக்கு, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. பொறுமை, நிதானம், கவனம். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல நாளாக இல்லை. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். அசை உணவு கூடாது. வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை நேரம் 2 நாட்களுமே இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களும் 3 நட்சத்திரத்திற்கும் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே சிக்கல் வரும். பிரார்த்தனை பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். நேயர்களை, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் வழிபாடு முக்கியம். 2 நாளுமே நீங்கள் செய்ய வேண்டியதை சொல்கிறோம். சூரியனுக்கு, விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அழகன் புதனும் முருகனும், அறிஞனும் புதனும் முருகனும். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். 2 நாளும் 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படியுங்க, நல்லது செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். ஜெயிக்க முடியாது, ஆனால் தோக்க மாட்டீங்க. வெற்றி வராது, ஆனால் தோல்வி வராது. அதுதான் இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற நன்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், இதெல்லாம் ஜெயிக்கும். நல்ல குணம் தானே, ஜெயிக்கிறலன்னு ஆச்சரியங்காதீங்க. கிரக நிலைகள் நல்லா இருந்தால் தான் நல்ல குணம் ஜெயிக்கும், இல்லைன்னா நல்லதே தோற்கும். அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் இல்லையா? 2 நாட்களும் சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். ஆயில்யத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போடுறது நல்லது. ஏன்? ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன். அதனால் அனுகூலமான எண் 3, 6
தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் செவ்வாய். 7-1 வடக்கு தெற்கு வெள்ளை சிவப்பு புதன். நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் ஆகுது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏன்? மகத்துக்கு தலைவர் கேது, கேதுவனுடைய தலைவர் முருகன். சரி, 2 நாளுமே உங்கள் பிறவி குணமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாள். அப்புறம் என்ன? கலக்குங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7-1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு புதன். நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். 1/4 மணி நேரம் ஆகுது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, நல்லா இருக்குது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் 2 நாட்களும் நல்ல நாட்கள். சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். ஏன்? சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி. அனுகூலமான எண் 4, 3 வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் செவ்வாய். 7-1 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு புதன். நேயர்களே, 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. விநாயகருக்கு தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும், முருகனுக்கு தீபம் காட்டணும். ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குஜனே போற்றி, குமரனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பாருங்க. நல்லது செய்யுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும். துலாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியமாக இருக்குது. வீண் செலவு, வீண் கவலை உங்களோட பிறவி குணம் இது அதிகமாக இருக்குது இன்றைக்கி. எனவே ஜாக்கிரதை. சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுருந்தோம். ஏன்? சித்திரைக்கு தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமையாக இருங்க. அனுகூலமான எண் 1, 2 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7-1 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு புதன். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் வழிபாடு முக்கியம். 2 நாளுமே நீங்கள் செய்ய வேண்டியதை சொல்கிறோம். சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அழகன் புதனும் முருகனும், அறிஞனும் புதனும் முருகனும். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். 2 நாளும் 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படியுங்க. நல்லது செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். ஜெயிக்க முடியாது, ஆனால் தோக்க மாட்டீங்க. வெற்றி வராது, ஆனால் தோல்வி வராது. அதுதான் இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற நன்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே கில்லி கலகிறீங்க. நல்லா இருக்குது. பிரமாதம், முன்னேற்றம், உயர்வு, நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன? கலக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்லா இருக்குது, கலக்கிறீங்க. அப்புறம் என்ன? கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. ஏங்க? கேட்டைக்கு தலைவர் புதன். அனுகூலமான எண் 7-9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2-1 தெற்கு மேற்கு பச்சை நீலம் புதன். நேயர்களே, 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. விநாயகருக்கு தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும், முருகனுக்கு தீபம் காட்டணும். ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குஜனே போற்றி, குமரனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். 2 நாளும்
பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. செய்யுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துட்டாவே திருஷ்டி வரும். விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரம் மட்டும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். விநாயகர் பெருமானுக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் போட்டுருங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இல்லாமல் போயிடும். புதன்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் வழிபாடு முக்கியம். விநாயகர் பெருமானுக்கு வசதி பட நேரத்தில் தீபம் போட்டு ஓம் புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, தப்பிச்சுக்குவீங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. செய்யுங்க. மகர ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாளுமே நிம்மதி இல்லை, குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்குது. வீம்பு பிடிவாதம் அதிகம். உங்களோட பிறவி குணம் அது. நீங்கள் விடாமுயற்சி நினைப்பீங்க, மற்றவங்களுக்கு அது பிடிவாதமாக தெரியும். அதுதான வாழ்க்கையினோட சிறப்பு. நம்மளுக்கு நல்லதாக தெரியும், மற்றவங்களுக்கு கெட்டதாக தெரியும். எனவே கவனம், வழிபாடு முக்கியம், பொறுமை. ஆமாம், அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். அவிட்டத்தினோட தலைவர் செவ்வாய். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை செவ்வாய், 7 வடக்கு கிழக்கு மஞ்சள் புதன். நேயர்களை, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் வழிபாடு முக்கியம். 2 நாளுமே நீங்கள் செய்ய வேண்டியதை சொல்கிறோம். சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அழகன் புதனும் முருகனும், அறிஞனும் புதனும் முருகனும். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். 2 நாளும் காமணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க, நல்லது. செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். ஜெயிக்க முடியாது, ஆனால் தோக்க மாட்டீங்க. வெற்றி வராது, ஆனால் தோல்வி வராது. அதுதான் இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற நன்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பராசி நேயர்களை, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. அவிட்டத்தினுடைய தலைவர் முருகன், செவ்வாய். மொத்தத்தில் 2 நாளுமே சூப்பரான நாள். உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. நல்ல நாட்கள் 2 நாளுமே. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 7 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு புதன். நேயர்களே, 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கும் உங்கள் மேலே. விநாயகருக்கு தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும், முருகனுக்கு தீபம் காட்டணும். ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குஜனே போற்றி, குமரனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. செய்யுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும். மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. கோபம் அதிகம், சிக்கல் வரும். எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. அதனால் கொஞ்சம் தடங்கள் வரும், பிரச்சனை வரும். சமாளிச்சுக்கலாம், பிரார்த்தனை பண்ணுனா சமாளிச்சுக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ரேவதியினுடைய தலைவர் புதன், அதனால் மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1 2 தெற்கு பச்சை செவ்வாய், 7 வடக்கு வெள்ளை புதன். நேயர்களை, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் வழிபாடு முக்கியம். 2 நாளுமே நீங்கள் செய்ய வேண்டியதை சொல்கிறோம். சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அழகன் புதனும் முருகனும், அறிஞனும் புதனும் முருகனும். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். 2 நாளும் காமணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க, நல்லது. செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். ஜெயிக்க முடியாது, ஆனால் தோக்க மாட்டீங்க. வெற்றி வராது, ஆனால் தோல்வி வராது.
அதுதான் இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற நன்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நேயர்களே, செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறோம். புதன்கிழமையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம். கேது பகவான் செவ்வாய்க்கிழமை தலைவர் அவர் தான். எனவே அதையெல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். கேது பகவான் இப்போ 4 ராசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறார். மேஷம், மிதுனம், துலாம், மீனம். இந்த ராசிகளுக்கெல்லாம் கேது பகவான் செப்டம்பர் கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அக்டோபர்லேருந்து வேறு லிஸ்ட்டு சொல்கிறோம். அதை அக்டோபர்லேருந்து வேறு 4 ராசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். மீனம், ரிஷபம், கன்னி, இதுவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். இதையெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.